முதல்ல திரு மதிவாணன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வி எழுப்பப்பட்டு வருது. நேற்றைக்கு ஒரே நாளில் 3 வெவ்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கொலை செய்யப்படுறாங்க. கடுமையான விமர்சனமும் அதனை தொடர்ந்து வருது. இப்போ எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு விட்டதா, அப்படிதான் பார்க்கணுமா? இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி பேசுகிறாருன்னா அவருக்கு எந்த விதமான தார்மீகம் உரிமை இல்லைன்னு நான் சொல்கிறேன் முதல் எடுத்தோன்னு. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாருமே மறந்துருக்க மாட்டோம். அது அரசோட நிர்வாகத்தால் நடந்த ஒரு தப்பு. அந்த தப்பை பற்றி ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பிரச்சனைகளோட அடிப்படையில் நடக்கிற கொலையோ எப்படி ரெண்டுத்தையும் அவர் ஒன்றா பேச முடியும்? அப்போ அவர் ரெண்டுத்தையும் ஒன்றுபடுத்தி பேசணும்னு நினைக்கிறாருன்னா அங்கே அவருக்கு இந்த 10 தோல்வி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா தான் இருக்கிற காட்டணுன்றதுக்காக பேச ஆரம்பிக்கிறார். வேற எந்த ரீசனும் இதில் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ரெண்டாவது அவரோட ஆட்சியில் தான் நீங்கள் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பவமும் நடந்தது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தபோது அவர் என்ன செஞ்சாருன்றதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா? அடுத்தது நீங்கள் அம்மையார் காலத்தில் திவ்யா இளவரசன் கொலை வழக்கை பற்றி யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு 500 வீடுகளுக்கு மேலே தீ வைப்பு சம்பவங்கள்லாம் நடந்தது. அது சம்பந்தமாக அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பேசுனாங்கன்றது எல்லாரும் பார்த்துருப்போம், யாரும் மறந்துருக்க மாட்டோம். இன்னைக்கு தேசிய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதாவது அமைதியான மாநிலம், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு தான் இருக்குது. 95.47 புள்ளிகள், மக்கள் தொகை 8 கோடி பேர். ஆனால் ரெண்டாவது அவங்க சொல்கிறது மிசோரம் 93.76 இருக்குது. அவங்க மாநிலத்தில் மக்கள் தொகை வெறும் 11 லட்சம் தான். ஆனால் 8 கோடி பேர் வாழ்கிற இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே தேசிய ஊரக வளர்ச்சி அமைச்சகமே அதை வெளியிடுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில் இன்னைக்கு நம்பர் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்போ 3வதாக நம்ம இருக்கிறோம்னா நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும், தொழில் முதலீட்டாளர்கள் எப்படி இங்கே வருவாங்க? பாதுகாப்பு இருந்தால் தான், நல்லா இருந்தால் தான் வருவாங்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் தான் வருவாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி காலத்தில் எத்தனை கம்பெனி இங்கேருந்து வெளியில் போச்சுன்றது யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஓகே, இது எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விமர்சனமா, அவருக்கு நீங்கள் பதில் கொடுக்கக்கூடிய விமர்சனமா? அது மட்டும் இல்லாமல் நான் அதை கடந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ நேற்றைக்கு 3 படுகொலை நடந்திருக்கு 3 வெவ்வேறு இடங்களில். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்படுறாரு, அதுக்கப்புறம் மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் வாக்கிங் போகும்போது கொல்லப்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய டேட்டாவுக்கு அப்பாற்பட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வி அவங்க மனசில் என்னவா இருக்கும்னு நான் கேட்குறேன். இல்லை, இப்போது இந்த கொலை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறீங்கல்ல, இவங்க எல்லாருமே அவர்களுக்கு பின்புலத்தில் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட காரணம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது பொது காரணம் இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பேசணும். கொலைன்னு இருந்தாலே அதுக்கு ஒரு முன்விரோதம் இருக்கதானே செய்யும். முன்விரோதத்தால கொலை அப்படிங்கிறது எப்படி நீங்க அதை எப்படி நீங்க அரசியல் கட்சியில் ஒரு வார்த்தை சேர்த்துறீங்கல்ல, அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபியில பாத்தீங்கன்னா ஒரு 147 பேர் மேல வழக்கு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு. சரி, எல்லாரையும் அவங்க சேர்த்துட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள மோட்டியில் ஒரு விஷயம் செஞ்சுறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அதுக்கு சட்ட ஒழுங்கை பற்றி இவங்க பேசுவாங்க இல்லைங்க? அந்த நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எதிர்க்கட்சிகள் சொல்கிறது, இப்போ அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுறாரு, அதில் நீங்கள் சொல்கிறதே அவங்க சுட்டி காட்டுறாரு. படுகொலை செய்யப்பட்டவர்கள் அனைவருமே முன்விரோதம் காரணமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறி காவல்துறை கடமையை தட்டி கழிக்க கூடாது. கொல்லப்பட்டவர்களுக்கு முன்விரோதம் இருப்பது என்பது உண்மைதான். ஆனால் அரசியலில் இருக்கும் ஒருவருக்கு எவருடனாவது முன்விரோதம் இருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று பொருள். எனவே அதனை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதை காவல்துறை தவறிவிட்டதுன்னு. இது லாஜிக்கான பாயிண்டா இல்லையா? இல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை பத்தி பேசுறாரு. இல்ல, அவரை விட்டுருங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க அன்புமணி ராமதாஸ் சொன்னாருன்னு சொன்னதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அந்த திவ்யா இளவரச வழக்கு பத்தி எல்லாருக்குமே தெரியும்ல, அதை பத்தி நான் டீப்பா பேசட்டுமா? அன்புமணி ராமதாஸ் பேசும்போது கொஞ்சம் நாகரிகத்தோட பேசணும். நாங்க சொல்ற முதல் விஷயம், நீங்க இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்துட்டீங்கன்றதுக்காக பிஜேபி பண்ற பாவத்தெல்லாம் நீங்க ஏத்துக்கிறது முடிவு பண்ணிருந்தனால பிஜேபி காரங்க எல்லாரையும் உத்தமல் மாதிரி நீங்க காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க சட்ட ஒழுங்குனா எது தெரியுமா? குஜராத் கலவரம் நடந்தது இல்ல, இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்தாருல்ல, அன்னைக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்கு அந்த மாநிலத்துக்கு, குஜராத் மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சரா இருந்த கட்டத்துல, மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த கட்டத்துல நீங்க எப்படி நடவடிக்கை எடுத்தீங்கன்றது தான் நாங்க பேசுறது. மணிப்பூரை பத்தி பேசும்போது சட்ட ஒழுங்குனா அதுதான் சட்ட ஒழுங்கு. நீ மக்கள் ரைட், நீங்க சொல்ற இடத்துக்கே நான் வரேன். ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பின் தொடர்ச்சியா உடனடி நடவடிக்கை எடுக்கிறோம், அது ஒரு சட்டம் ஒழுங்குங்கிறீங்க.
இப்படி எத்தனை காலத்துக்கு நீங்க நடவடிக்கை மட்டுமே எடுத்துக்கிட்டே இருப்பீங்க? அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்காம தடுத்து நிறுத்தணும்ல. அந்த நிறுத்துற இடம் எப்போ வரும் தான் நான் கேட்கிறேன். தடுத்து நிறுத்தணும்னா இது ஒரு சமூக பிரச்சனை. ஒவ்வொருத்தர் தனக்குள்ள மாறணும். சரிங்களா? கத்தி எடுத்தா கத்தியால தான் சாகும். நம்ம பழைய வசனம் ஒண்ணு நான் எப்படி கேட்கிறேன்னா, ஒரு பொது இடத்துல ஒருத்தர் கத்தியோ அருவாளோ எடுத்துட்டு வந்து ரொம்ப சாவகாசமா வெட்டிட்டு போறாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு அந்த உள்ள ஒரு பயத்தை வந்து காவல்துறையோ இல்ல அந்த அரசு நிர்வாகமோ ஏற்படுத்தி இருக்கணுமா வேணாமா நான் கேட்கிறேன். தர்மபுரியில ஒரு ஹோட்டல்ல ஒருத்தரை ரொம்ப வெட்ட வெளியில, அது வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் புதுசா திறந்துருக்குறாங்க, வந்து ஒரு படுகொலை செஞ்சுட்டு அவங்க அப்படியே ரொம்ப அசால்ட்டா நடந்து போறாங்க. அப்ப அந்த பயத்தை உருவாக்க தவறி விட்டதான் நான் கேட்கிறேன். இல்ல, அவ்வளவு பயத்தால இங்க எதையுமே மாத்த முடியாது சார். நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து சமூக பிரச்சனையா உணரணும், தனக்குள்ள தான் மாறணும். அப்பதான் வந்து இங்க எதையுமே மாத்த முடியுமே தவிர யாரையும் பயமுறுத்திலாம் இங்க மாத்த முடியாது. இது முதல்ல நம்ம வந்து 2024 இருக்கிறோம். இந்த காலகட்டங்கள்ல போயிட்டு அம்மையார் மாதிரி எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து அந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரி எல்லாம் என்கவுண்டர்ல இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம். என்கவுண்டர் நானே கேக்குறேன் நேரடியா. அப்ப என்கவுண்டரா போடணும்னு சொல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. என்ன சொல்ல வராங்க? இல்ல, நான் சொல்ல இல்ல, நீங்க என்னைய சொல்லங்கிறதுக்காக நான் சொல்றேன். நீங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் தானே சொல்றாரு. அப்ப அந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னா எதை மீன் பண்றாரு, எதை நாங்க புரிஞ்சுக்கிறது, எதை மக்கள் புரிஞ்சுக்கணும்? சார், எந்த வகையாலையும் காம்ப்ரமைஸே கிடையாது சார். யாரு தப்பு பண்ணியிருந்தாலும், உதாரணத்துக்கு வந்து திமுகவோட எம்பி, கடலூர் எம்பி ரமேஷ் அவர்கள் ஒரு கொலை வழக்கு வந்து வருது. வந்த அடுத்த நிமிஷமே எம்பியா இருந்தாலும் கைது செய்யப்படுறாரு, கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு, ஜெயிலுக்கு போறாரு. அதுதான் நாங்க சொல்ற ஒரு விஷயம். நான் திமுக காரங்களாவே இருந்தாலும் அம்மா உணவகத்தை அடிச்சு உடைக்கும் போது அந்த கட்சிகால அந்த நிமிஷமே கைது செய்யப்படுறோம் பார்த்தீங்களா? அதுதான் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நாங்க சொல்லல. நாங்க தெளிவா சொல்றோம், தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான், அதை நாங்க தண்டனை கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் நாங்க சொல்றோம். இதுதான் சட்டத்தை இரும்புகரை கொண்டு நடக்கிறது. அம்மையார் மாதிரியோ இல்லைன்னா வந்து அமித்ஷா மாதிரியோ இல்ல யோகி ஆதித்யநாத் மாதிரியோ நாங்க நைட்டா போய் புல்டோசர் எடுத்து போய் இடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா இவங்க? ரைட், மதிவானம் இப்போ சொல்லுங்க. சகோதரர் வந்து தமிழ்மணி அண்ணன் வந்து இவ்வளவு நேரம் பேசினார்ல, இப்போ 63 வழக்கு வந்து ஒருத்தர் மேல இருக்கு. அவரை வந்து பிஜேபியில் சேர்க்குறாங்க. சேர்த்து அவருக்கு என்ன பதவி கொடுக்குறாங்கன்னா, மாநில பட்டியலின செயலாளர்னு ஒரு பதவி கொடுக்குறாங்க. இப்போது சகோதரர் என்ன கேட்கணும்னா, அந்த கட்சிக்காரங்களை பார்த்து கேட்கணும், ஏன் இத்தனை வழக்கு நிலுவில் இருக்கிறவருக்கு ஒரு பதவி கொடுக்குறீங்கன்னு. அதுதான் அண்ணன் என்ன தெளிவாக கேட்டாருன்னா, அப்படி ஏதாவது நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ள கோஷ்டியில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா மீடியா என்ன பண்ணுறாங்க, பாஜக நிர்வாகின்னு போட்டுடுறாங்க. தப்பான நபரை சேர்த்த பாஜகவை தப்பு சொல்லாமல் அதுக்குள்ளே நடந்த பின்விளைவுக்கு வந்து எங்கள் மேலே குறை சொல்கிறது. ஜோதிமணி அண்ணன் வந்து தமிழ்மணி அண்ணன் எப்படி ஏத்துக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு அந்த திருப்பூர் மாவட்டத்துல முருகானந்தம் அதே மீடியா தான் சொல்லுது இவ்வளவு குற்ற வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருக்குங்கிறதையும் பதிவு பண்ணிடுறோம் நம்ம. திருப்பூர் மாவட்டம் சொன்னது யாருன்னு எனக்கு பேர் கூட தெரியும். சரி, பரவாயில்ல சொல்லு. திருப்பூர் மாவட்டம் ஏடிஎம்ல கொல்லை முருகானந்தம். அதை ஏன் அண்ணன் நீ படிக்காம வந்துட்டாரோ? அரசு என்ன செய்யுது, அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அரசு என்ன செய்யுதுன்னு கேக்குறாருங்க. அடுத்தது சொல்ல நன்றி நன்றி. என்ன சொல்றாருன்னா, எந்தெந்தெல்லாம் கொலை கொள்ளை வந்து வழக்குல சம்பந்தப்பட்டு பிஜேபி இருந்ததோ, எதுலெல்லாம் கொலை கொள்ளை வழக்குல அதிமுக மலர்கொடி சம்பந்தப்பட்டு இருந்ததோ அந்த வழக்கெல்லாம் அண்ணன் வெளியில பேசவே இல்லை. அதை தவிர்த்து போய் 2 பேர் தனிப்பட்ட முறையில் அவங்க பேராசையால 2000 நகருக்காக ஒரு கொலையை பண்ணது வந்து எங்க மேல குற்றம்னு பேசுறாரு. அவரு ஏன் அதை வந்து மறந்து போறாருன்றதுக்காக சொல்லிடுறேன். இப்போ கல்யாணம் என்ன சொன்னார்னா, அந்த டேட்டாஸ் வச்சு பேசக்கூடாது, இந்த டேட்டாஸ் வச்சு பேசக்கூடாதுன்னா தினமும் வர பத்திரிகை வச்சு பேசலாம், ஒரு தேசிய ஒன்றிய அரசு வெளியிடுற பட்டியலை வச்சு பேசக்கூடாதா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே நாங்க முன்னுதாரணமா இருக்கிறோம். ஆனா இருங்கண்ணா, ஆனா இதை பாருண்ணா, 10/7/2024 வந்துடுச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாருண்ணா. நீ அது வந்துதா இது வந்துதான் கேட்காத, தம்பி வேணா உனக்கு லிங்க் அனுப்புறேன், லிங்க் வேணா பாத்துங்க. அதுதான். ஆனா இருங்கண்ணா, ஒரு நிமிஷம் முடிக்கலண்ணா. அதாவது அதே மாதிரி அண்ணன் என்ன சொன்னாருன்னா, எல்லாரையும் கூண்டோட மாத்திட்டாங்க, எல்லாரையும் கூண்டோட 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி தான் ஆகணும். அதனால நிறைய பேர் மாத்தினாங்க. அதெல்லாம் இவர் வந்து சட்ட ஒழுங்குல சேர்த்துக்கிறாரு. அது எப்படி சேர்த்துக்கிட்டாருன்னு அவர் தான் அதை யோசிச்சு பேசணும். அதாவது
அதாவது குட்கா முறைகேடு வழக்கு வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது அதனுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு மருத்துவர் குட்கா முறைகேடு வழக்கில் நேரடியாக தொடர்பில் இருந்தது எந்த தெரியுமா? அதிமுக ஆட்சியில். அதையும் இவங்க சேர்ந்து பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் நன்மை பயக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரே கடைசியா சொல்றேன், அதாவது ஆணவ கொலை அதையும் சட்ட ஒழுங்கு இவங்க எப்படி ஒண்ணு சேர்க்கிறாங்க? இப்போ அதாவது நான் சொல்ற விஷயம், டிஎஸ்பி விஷ்ணுவியா மரணத்தை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அதுல ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருந்தாருல, அவர் தினம் வீடியோ விட்டாரா, தினம் பேட்டி கொடுத்தாரா? அவர் எப்ப நீங்க கைது பண்ணீங்க அதிமுக ஆட்சியில? ஆனா இன்னைக்கு நாங்க தினம் நடவடிக்கை எடுக்கிறோம், உடனடியா பதில் சொல்றோம். நேத்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நன்றி மதிவாணன். அதாவது 20 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னா அந்த 20 பேருடைய சொத்த பறிமுதல் அண்ணன் சொன்னார் இல்ல, அதையும் நாங்க செஞ்சிருக்கோம் சொல்ல வரோம். நன்றி.